ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Oli சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு என்ன மொபைல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லக்கூடியது Redmi Note 5 Pro. சும்மா பட்ஜெட்டில் பட்டையை கிளப்பின ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு கிடைக்காம கூட இருந்தது. ஸோ இப்போ அதோட அப்கிரேடாக பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 6 Pro கொண்டு வந்துட்டாங்க. Redmi Note 6 Proக்கும் இந்த 5க்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியான அப்கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மொபைலோட அன்பாக்சிங் ஜஸ்ட் என்னென்ன அப்கிரேட் நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மொபைலோட பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லுக், மற்ற விஷயம்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ரொம்பவே நல்லாவே ஃபிட் ஆகுது. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 5V 2 amps அவுட்புட்டோட வருது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள அடாப்டர் மூலியமாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலை குயிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சேம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதை நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தான் இதில் இருக்கக்கூடிய அந்த கர்வ் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. Redmi Note 5 Proல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. இதில் வந்துட்டு கர்வாக கொடுக்குறனால உங்களுக்கு திக்னஸ் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக், ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. மொபைலோட பாடியை பொறுத்த வரைக்கும் மெட்டல் பாடியில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. 5ம் அப்படி தான், 6ம் அப்படி தான். அண்ட் மொபைலோட பாட்டமை பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக் அதிலேருந்து தூக்கி இதில் மேலே போட்டாங்க. கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் 2 சிம் கார்டு இல்லை ஒரு SD கார்டு ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். டியூவல் 4G வோல்ட் சப்போர்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து கவலை இல்லை. நிறைய பேர் கேட்பீங்க இந்த இது இருக்கான்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. அந்த மொபைலோட டாப்பை பொறுத்த வரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், IR பிளாஸ்டர். எல்லாருமே கேட்பீங்க, IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் இருக்குது. மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பாச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.9 கொடுத்துருக்காங்க. லோ லைட் அண்ட் பொக்கே மோட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதிலேருந்து எடுக்கும்போது. அண்ட் ஃப்ளாஷோட வருது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பாட்டமில் வருது. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் மொபைலோட ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன வெர்ஷன் அப்படின்றத சொல்லலை. 6.26 இன்ச்சோட வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். அண்ட் நாச் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருந்தாலும் கூட நீங்கள் வேணாம் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாச் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சல். அதுவே நமக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்பவே சூப்பரான ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பொக்கே எஃபெக்ட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாம்பிள் ஃபோட்டோ இன்னும் நிறையா வந்துட்டு ரிவ்யூ எப்போ காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். Redmi Note 5 Proல ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இதில் டியூவல் கேமரா வரனால அந்த ஃப்ளாஷை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 636 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இதை சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நோட் சீரீஸ்னாலும் இந்த ப்ராசஸர் மாறுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இந்த ப்ராசஸர் தான் வந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம். பட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு கூப்பன் கோடு பற்றி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வாங்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது MIUI 10 லேட்டஸ்ட்டாக அவங்களோட UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓரியோட வருது. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா ஏற்கனவே பழைய டிவைஸ் கூட இவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்டேட் வரும். அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5ல என்ன இருந்ததோ அதே தான் 6லையும் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பவரோட வருது. ஆல்ரெடி அது பேக்கப்பே ரொம்பவே சூப்பராக நிற்கும். இதுவும் அப்படி தான் இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம நம்பலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ரிவ்யூ. இப்போ சின்ன அப்கிரேட்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ரிவ்யூ வீடியோ அப்போ நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் Oli சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலையா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். எனக்கு தேவை உங்களோட கருத்து என்ன அப்படின்றது தான்.